ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட இண்டெக்ஸை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த இண்டெக்ஸ் அப்படியே வருஷலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் 22,944 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 22,871 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்குன்னு பட்சத்தில் அந்த டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி நோ ட்ரேடிங் ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, டபுள் சைடு ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் மட்டும் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா 22,944க்கும் 22,871க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்குன்னா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்கேஸ் 22,944 ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 22,989 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும் 23,000 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இந்த 23,000க்கும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,062 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 22,871 இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 22,825 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் 22,797 செகண்ட் சப்போர்ட்டாகவும் தேர்டு சப்போர்ட்டாக பொறுத்தளவுக்கு 22,752 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக எல்லா டீட்டெயிலுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 49,835 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. அதேமாரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 49,569 மேஜர் சப்போர்ட்டு. இந்த இன்பிட்வீனில் 49,670 ஒரு மிட்லைன் மாதிரி. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு 49,835 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மேஜர் இந்த மிட்லைன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 49,569. இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த ரெட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரெட் லைனை சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 49,400 அடுத்த சப்போர்ட்டாகவும், அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 49,306 அடுத்த சப்போர்ட்டாகவும், அதுலேயும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 49,140 அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 49,835 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 49,906 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும், அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 50,000 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு அண்ட் 50,100 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. நாளைக்கு மேஜராக 23,000 நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 50,000 போகிறதுக்கான பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவலுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,076 அப்படின்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,203 மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கும். ஒன்ஸ் 24,200க்கு மேலே போகுதுன்னா 24,281 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும், 24,329 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும், தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,408 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாரி இந்த 24,076 கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 24,000 நாளைக்கு இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 24,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,950 அடுத்த சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,872 அடுத்த மூணாவதாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இதுதான் இன்ட்ராடே லெவலுக்கான ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,285 மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 11,419. இந்த 120 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் மார்க்கெட்டுக்குன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். நோ ட்ரேடிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிட்லைனை பொறுத்தளவுக்கு 11,336 மிட்லைனாக இருக்குது. இந்த மிட்லைனுக்கு கீழே வருது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வரும். மிட்லைனுக்கு மேலே போணுச்சுன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கு போகும். இதுதான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் 11,419 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,455 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும், செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை 11,500 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும், தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை 11,551 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டானா 11,285 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,250 அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த 11,250 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,202 அடுத்த சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுன்னா 11,150 அடுத்த சப்போர்ட்டு. ஸோ மேஜராக நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா 11,068 ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவலுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான இன்ட்ராடே லெவலில் பார்த்தீங்கன்னா 75,348 அப்படின்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 75,550 அப்படின்றது. இன்பிட்டிவில் இந்த 200 பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு கன்சால்டேஷன் ஜோன். அதாவது இன்றைக்கி போன ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி போன ஹை அண்ட் லோவே பார்த்தீங்க அப்படின்னா 75,350க்கும் 75,550 200 பாயிண்ட் நாளைக்கு நோ ட்ரேடிங் ஏரியா. இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இது அந்த 75,550 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 75,674 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாகவும், செகண்ட் ரெசிஸ்டண்டை பொறுத்தளவுக்கு 75,807 செகண்ட் ரெசிஸ்டண்டாகவும், தேர்ட் ரெசிஸ்டண்டை பொறுத்தளவுக்கு 76,000 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கிறதா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரியே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா 75,350 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 75,220 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், 75,000 மேஜராக இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட்டாகவும், 74,819 அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து சென்செக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ராடே லெவலில் சொன்னால் அனைத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துங்க. எந்த ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. செபி ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ண வேணாம், கால்ஸ் குரூப்லாம் நம்பி ஏமாற வேணாம். ஸோ ஓனாக ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால் வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ்க்கான டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.